வணக்கம். லோகநாதன் டிசிலேருந்து இன்றைய நாள் உங்களுக்கு நீனாக அமைய வாழ்த்துக்கள். நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண வாழ்வில் மகிழ்வருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமான அறிவிப்பாக நம்ம விளையாட்டுப் போட்டிகளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். உலகக்கோப்பை அறிவிக்கப்பட்டு நேரமெல்லாம் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடரில் மொத்தம் 48 அணிகள் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போவுமே நமக்கு 32 அணிகள் தான் இருக்கும். ஆனால் இப்போ 48 அணிகள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. போட்டி அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி தொடங்கியது. ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா 3 நாடுகள்லையும் நடக்கிற மாதிரி அட்டவணை தயாரிச்சிருக்காங்க. 16 நாடுகள் கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காமல் இருக்குது. போட்டி நடத்துகிற 3 நாடுகளும் டைரெக்டாக செலக்ட் ஆகிட்டாங்க. 45 அணிகளுக்கு மட்டும் சுற்றுப்போட்டி நடக்குது. தகுதி மற்றும் தகுதி சுற்றுகள் மூலமாக 39 நாடுகள் செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் 3 நாடுகள் மட்டும் பண்ணணும். மொத்தம் 42 நாடுகள் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 6 நாடுகள் தகுதி பெறுவதற்காக போட்டிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. அதில் 48 அணிகளும் 12 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவிலும் 4 டீம் இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் 3வது சுற்றுக்கு போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. சிறந்த 8 அணிகள் 32 நாட்கள் நாக் அவுட் சுற்றுக்கு 8 அணிகள் 32 நாடுகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறுற மாதிரி அவங்க அட்டவணை எழுதிட்டுருக்காங்க. ஒவ்வொரு பிரிவில் இருக்கும் இடங்களை நம்ம வரிசையை பார்க்கலாம். இந்த அட்டவணையில் நீங்கள் பார்ப்பீங்க. பிரேசில் ஏ பிரிவில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா தகுதி சுற்றுக்கு தகுதி பெற ஒரு அணி. பி பிரிவில் கனடா, கத்தார், சுவிட்சர்லாந்து தகுதி சுற்றில் ஒரு அணி மட்டும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சி பிரிவில் பிரேசில், மொராக்கோ, ஸ்காட்லாந்து, ஹைதியின் ஒரு நாடு புதுசாக சேர்ந்துருக்காங்க. டி பிரிவில் அமெரிக்கா, பராகுவே, ஆஸ்திரேலியா தகுதி சுற்றுக்கு அது மாதிரி ஒரு அணி. இ பிரிவில் ஜெர்மனி, ஐவேரி கோஸ்ட்டு, ஈக்வட்டர், குரோசோ. எஃப் பிரிவில் நெதர்லாந்து, ஜப்பான், துனிசியா தகுதி சுற்றில் ஒரு அணி வரப்போகுது. ஜி பிரிவில் பெல்ஜியம், எகிப்து, ஈரான், நியூசிலாந்து. ஹெச் பிரிவில் ஸ்பெயின், உருகுவே, சவுதி அரேபியா, கேப் வர்டே. ஐ பிரிவில் ஃப்ரான்ஸு, செனகல், நார்வே தகுதி சுற்றில் இன்னொரு அணி வர வேண்டியிருக்கு. ஜே பிரிவில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜோர்டான். கே பிரிவில் போர்ச்சுகல், உஸ்பெகிஸ்தான், கொலம்பியா தகுதி சுற்றில் இன்னொரு அணி வர வேண்டியிருக்கு. எல் பிரிவில் இங்கிலாந்து, குரேஷியா, கானா, பனாமா. இந்த மாதிரி நமக்கு எல் பிரிவு வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜூன் 11ஆம் தேதி தொடக்க நிகழ்ச்சி நடக்குது. அதில் ஏ பிரிவில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்க அணிகளும் மோத இருக்குது. தென்கொரியாவும் தகுதி சுற்றில் ஒரு அணியும் மோத இருக்குது. நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா முதல் இடத்துல அல்ஜீரியாவுடன் மோதுது. இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் 104 ஆட்டங்களும் 3 நாடுகளில் 16 நகரங்களில் நடக்குது. ஜூன் 27ஆம் தேதியோடு இந்த லீக் ஆட்டம்லாம் முடியுது. நாக் அவுட் சுற்று அதுக்கப்புறம் தொடங்க ஆரம்பிக்குது. இறுதிப் போட்டி 19ஆம் தேதி நியூ ஜெர்சியாவில் நடக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விசிபிள் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். புது அணிகள் சேர்ந்துருக்கிறதுனால இது ஆட்டத்தை பல விஷயத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. எவ்வளோ பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும், எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Have a good day.